தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 21 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி, நான் போனபின் நீங்கள் என்னை தேடுவீர்கள். நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில், நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களைப் பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு. ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையைப் பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே. நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத் தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டுவிடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலம் 5ஆம் வாரம், மார்ச் 24ஆம் தேதி 2026ஆம் வருடம், செவ்வாய்க்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த விஷயத்த நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஏன்னா இயேசுப்பா என்ன சொல்லிட்டாரு, நமக்கும் ஒரு உரிமை கொடுத்துட்டாரு. என்ன உரிமை? நாமளும் கடவுளை அப்பா தந்தைன்னு கூப்பிட முடியும் அப்படிங்கிற உரிமை கொடுத்துருக்காரு நமக்கு ஏற்கனவே. ஸோ இந்த நற்செய்தியில பாருங்க, இயேசுப்பா என்ன சொல்றாரு, நான் தந்தை கற்றுத்தந்தையே எடுத்துரைக்கிறேன். ஓகேவா? என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். என்னை தனியா விட்டு விடுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. நானும் அவருக்கு உகந்தவற்றை செய்கிறேன்னு சொல்றாரு. ஸோ நாமளும் இதை சொல்ல முடியுமா? நாமளும் கடவுள் நம்ம கூட இருக்காருன்னு நம்ப முடியுமா? நம்ம ஒற்றுக்கொள்கிறோமா? ஏற்றுக்கிறோமா? அதே மாதிரி கடவுளுக்கு உகந்தவற்றை தான் செய்கிறோமான்னு சிந்திச்சு பார்ப்போம். நாமும் எசப்பா மாதிரி மாறுவோம். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவின் நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.